ஷமீம் மேம், சென்னை. அவங்களுடைய சிஸ்டருக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து அதாவது சிபி சைல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூளை வளர்ச்சி குறைச்சுன்னா ஒரு 30% குறைச்சின்னு வச்சுப்போமே, நம்ம 70% இருக்காங்க அவங்க. அதாவது நல்லா வேலை எல்லாம் செய்யறாங்க, ஆனா வந்து அந்த பிரிஸ்க்னஸ் கிடையாது, அந்த இதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி கொஞ்சம் இருக்காங்க, லோவா இருக்குது. அண்ட் தென் இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு வந்து பைல்ஸ், அந்த 25 இயர்ஸ்க்கும் அந்த கேர்ளுக்கு பைல்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க உட்கார்ந்தாலே ப்ளீடிங் இருக்கும். நார்மலா இப்ப கீழே சேர்ல உட்கார்ந்தாலோ, இப்ப கீழே உட்கார்ந்தாலோ ப்ளீடிங் வந்துடும். அது உள் மூலம் இருக்கிறதுனால அது வந்து ஆப்ரேட் பண்ணவும் டாக்டர்ஸ் பயப்படுறாங்க. ஏன்னா இது கல்யாணம் ஆகாத பொண்ணு வேற, அது ஏதோ என்ன பிரச்சனைன்னு தெரியல, டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ண மாட்டேன்றாங்க அந்த பொண்ணுக்கு. ஏன்னா பிளட் வேற உடம்புல சரியா இல்ல, போய் போய் என்ன ஆகுறது. அதனால அந்த பொண்ணு வந்து வெளியெல்லாம் போனதே கிடையாது இது வரைக்குமே. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் வளர்ந்துருச்சு அந்த பொண்ணு. பட் இது ரொம்ப கஷ்டப்படுது அந்த பொண்ணு. இப்போ ஒரு 10 டேஸ் பிஃபோர், 10 டேஸ்லாம் கிடையாது, ஒரு 1 வீக் பிஃபோர் தான் எலிக்சர் மிக்ஸ் அனுப்பினேன் நான் அவங்களுக்கு. அதாவது 2 டோஸ் எடுக்க சொன்னேன், காலையில ஒரு டோஸ், நைட் ஒரு டோஸ் எடுக்க சொன்னேன் நான். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிரானிக்கா இருக்குது அப்படின்றதுனால 2 டோஸ் எடுக்க சொன்னேன் நான். ஒரு பவுச்சை வந்து 4ஆ பிரிச்சு 2 டோஸா, ஒரு நாளைக்கு 2 டோஸா எடுக்க சொன்னேன். இதுல மிராக்கிள் பாருங்க மேம். இன்னைக்கு காலையில தான் எனக்கு போன் வந்தது, அந்த பொண்ணுக்கு அந்த மூலம்ல வர அந்த ப்ளீடிங் வந்து கம்ப்ளீட்டா நின்னு போயிட்டு இருக்குது. எப்பயுமே வந்து இப்ப லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ்னா வீக்லி ஒரு 3 to 4 டேஸ் அந்த பேட் யூஸ் பண்றதே கஷ்டம்னா, அந்த பொண்ணுக்கு 365 டேஸும் அவங்க 24/7 அவங்க அந்த பேட்லயே தான் இருக்கணும். அப்ப அந்த பொண்ணுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த ப்ளீடிங் கம்ப்ளீட்டா நின்னு போயிடுச்சு. அண்ட் அந்த பொண்ணு நல்லா தூங்குது. சாப்பாடு வந்து ஒரு தோசை ஒரு இட்லி தான் சாப்பிடுமா அந்த பொண்ணு எப்பயுமே. ஒரு இட்லி ஒரு தோசை சாப்பிடுற பொண்ணு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டே 2 டைம்ஸ் சாப்பிடுது அந்த பொண்ணு. காலையில ஒரு முறை எழுந்தா சாப்பிட்டுட்டு திரும்பி ஒரு 11:30 மணிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பசிக்குது, பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்கிறத வாங்கி சாப்பிடுதா அந்த பொண்ணு. திரும்ப மத்தியானம் சாப்பிடுது, ஈவினிங் சாப்பிடுதா மறுபடியும். அதாவது அது இவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்துச்சு அந்த பொண்ணு, இப்ப வந்து சாப்பிடவும் நல்லா ஆரம்பிச்சிருச்சு, நல்லா தூங்குது. அப்புறம் வந்து அந்த அந்த பொண்ணுடைய அந்த பேச்சு திறன் வந்து அது ஒரு மாதிரியா இருந்தது அது. ஆனா இப்ப வந்து அது நல்லா தூங்குறதுனால அந்த பொண்ணு அந்த பேச்சுலயும் அந்த பொண்ணுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய சிஸ்டர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இனிமே அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா நாங்க எலிக்சர் மிக்ஸ் கண்டிப்பா கண்டினியூஸா வாங்கி கொடுப்போம். அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணமே இது வரைக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றத யோசிக்காத அவங்க பேரண்ட்ஸ் இப்போ நல்லா ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணுக்கு நாங்க கல்யாணம் எப்படியாவது ஒரு யாரையாவது எப்படியாவது பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு அவங்களுக்கு. இப்ப நல்லா உடம்பு நல்லா ஆகுது அந்த பொண்ணு. அதாவது வித்தின் 1 வீக்லயே இவ்வளவு மிராக்கிள் தெரிஞ்சது மேம். தேங்க்யூ. பைல்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து வயசு வித்தியாசங்கள் இல்லாம, ஓ மை காட், வயது வித்தியாசம் இல்லாம நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு. இந்த பௌத்திரம்னு சொல்லக்கூடிய உள்மூலம் வெளிமூலம், இதுக்கு வந்து எலிக்சர் மிக்ஸ் 100% ரிசல்ட் கொடுக்கும். 100% அந்த மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட்குள்ள இருக்கக்கூடியது ஃபைபரும் அதுக்குள்ள இருக்கு, பாடிக்கு தேவையான எல்லாமே இருக்கு. உண்மையில கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெஃபினட்டா இந்த ப்ராடக்ட் அவங்க கண்டினியூ பண்ண சொல்லுங்க. 6 to 1 இயர்க்குள்ள ஷீஸ் கம்ப்ளீட்லி அல்டிமேட்லி சேஞ்ச். டெஃபினட்டா அதுக்கு நடக்கும். தேங்க்யூ சோ மச் ஷமி மேம், தேங்க்யூ சோ மச்.